புதிய ப்ரொபோசலை தன்னுடைய இன்வெஸ்டர்கள் முன்னால் வைத்த சர்வா இந்த கம்பெனியில் அவர்கள் நீடிக்க வேண்டுமா இல்லை விலகிச் செல்ல வேண்டுமா என்ற முடிவை அவர்களையே எடுக்கச் சொன்னான். முதலில் இதோடு இந்த கம்பெனியுடன் இருக்கும் பிசினஸ் பரிவர்த்தனைகளையும் முறித்துக் கொள்ளத்தான் அவர்கள் நினைத்திருந்தனர். ஆனால் இப்போது அவர்களுக்குள் குழப்பம் ஏற்பட்டிருக்க யோசனையில் இருந்த பத்ரன், ஓகே, இந்த ப்ரொபோசல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க இந்த கம்பெனில இன்வெஸ்டர்ஸா கண்டினியூ பண்றோம் என்று கூறினார். மற்றவர்களும் அதையே சொல்ல, குட் டெசிஷன் என்று சிரிப்போடு சொன்னான் சர்வா. இதோடு இருந்த இன்னொரு பிரச்சனையும் முடிந்தது என்ற நிம்மதி அவனுக்கு. பிறகு எழுந்து நின்று சர்வாவோடு கைகுலுக்கிக் கொண்டு அங்கிருந்து அனைவரும் கிளம்பிச் சென்றனர். வரும்பொழுது அவர்கள் முகத்திலிருந்த கோபம் இப்போது மொத்தமாக மறைந்து புன்னகையாக மாறியிருப்பதை சர்வா கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். பிறகு மீண்டும் தனது கேபினுக்கு வந்து சேர்ந்தான் சர்வா. இன்வெஸ்டர்களிடம் எல்லாம் பேசி பிரச்சனையை சரி செய்து விட்டான் என்பது ஆபீஸ் முழுவதும் பரவ நேராக அவனை தேடி வந்த ராகேஷ், வாவ், எப்படி அவங்களையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணீங்க சார்? ரொம்ப கோவமா இருந்தாங்களே, இப்ப எப்படி என்று ஆச்சரியமாக கேட்டான். அவன் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. மாயாவும் சர்வாவை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தவள், இப்போதைக்கு எல்லாம் சரியா போய்கிட்டு இருக்கு, எதுக்கு நீ இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? ஃப்ரீயா விடு, அவங்களால எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் நாமளும் எதுவும் கேட்கக்கூடாது என்று மாயா சொன்னதும் அதை கேட்டு சிரித்த சர்வா, யூஆர் ரைட், இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் இப்ப மறுபடியும் நம்ம கிட்டயே வந்துட்டாங்க, நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளோட வேலையை மட்டும் பார்த்தா போதும் என்று கூற ஒருமுறை அந்த இடத்தை சுற்றி பார்த்துவிட்டு, சார், டைகர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நீங்க சொன்னீங்களா என்று கேட்டான் ராகேஷ். அதை கேட்டதும் சர்வா முகத்தில் இருந்த புன்னகை அப்படியே மறைந்து போனது. ராகேஷை முறைத்தவன், எதுக்கு சொல்லணும்? நான் எப்படி சொல்ல முடியும்? குயின்சி மட்டும்தான் டைகர் கிட்ட பேச முடியும். நான் இங்க ஒரு சாதாரண மேனேஜர், எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு என்று பட்டென கூறிவிட அதை கேட்டு தலையாட்டிக் கொண்டிருந்த மாயா, கரெக்டா சொன்னீங்க சார். ராகேஷ், டைகர் எந்த லெவல் பீப்புள் கிட்ட பேசுவார்னு உனக்கு தெரியாதா? நம்மள மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் அவர் எப்பவுமே பேச மாட்டாரு என்று கூறிட, டைகரிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று அறியாமல் இவர்கள் தன் முன்னாலே இதெல்லாம் பேசுவதை பார்க்க சர்வாவிற்கு சிரிப்பு வந்தது. கூடவே தன்னை சுற்றியிருப்பவர்கள் மனதில் டைகர் எந்த உயரத்தில் இருக்கிறான் என்பதையும் சர்வாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. இருவரும் மாறி மாறி பேசியதில் தலையாட்டிக் கொண்டிருந்த ராகேஷ், ஓகே, நான் போய் என் வேலையை பார்க்கறேன், பட் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு ஒரு சின்ன பார்ட்டியாவது வைக்கணும். எவ்வளோ பெரிய வேலை இவ்வளோ சிம்பிளா முடிஞ்சிருக்கு, நாம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும் என்று கூறி சர்வாவை பார்க்க தலையாட்டிய சர்வா, இந்த சின்ன விஷயத்துக்கு நாம செலிப்ரேட் பண்ண தேவையில்லை என்று கூறினான். அதற்கு ராகேஷ் பதில் சொல்ல வருவதற்குள் கேபின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. மூவரும் பேசுவதை நிறுத்திவிட திவ்யா உள்ளே நுழைந்தாள். அவள் முகத்தில் பளிச்சென்ற புன்னகை. சார், ஒரு குட் நியூஸ் என்று வேகமாக சர்வாவிடம் ஓடி வந்தாள். என்ன குட் நியூஸ்? சீக்கிரம் சொல்லுங்க என்று மாயா வேகமாக கேட்க, WW கம்பெனி CEO நமக்கு சேர வேண்டிய பேமெண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டாரு. அதுவும் நம்ம பில்ல கோட் பண்ணி இருந்ததை விட அதிகமாவே சென்ட் பண்ணி இருக்காரு. கூடவே நம்ம கிட்ட இன்னும் நிறைய கேமராஸ் வேணும்னு ஆர்டர் கொடுத்திருக்காரு. அவர் கூட ஒரு மீட்டிங் பேசிட்டு உடனே கான்ட்ராக்டை நான் ரெடி பண்ணிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட மென்ஷன் பண்ணாரு, அவரோட கம்பெனிக்கு இனிமே எப்பவுமே நம்ம கிட்ட இருந்து மட்டும்தான் கேமராஸ் வாங்குவேன்னு சொன்னாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சார் என்று சிறிதும் புன்னகை குறையாமல் அவள் கூற, மற்றவர்களும் அதை கேட்டு மகிழ்ச்சியில் சத்தமாகவே கொண்டாடவே ஆரம்பித்திருந்தனர். என்ன சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய நியூஸ் தெரியுமா? பாஸ், பாஸ், இதுக்காகவாவது நீங்க கண்டிப்பா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியே ஆகணும். ப்ளீஸ் பாஸ், ப்ளீஸ் பாஸ் என்று ராகேஷ் ஒரு புறம், மாயா ஒரு புறம் மாறி மாறி கேட்க, லேசாக சிரித்த சர்வா அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு அதை கெடுக்க வேண்டாம் என முடிவெடுத்தான். எனவே இறுதியில், ஓகே, இப்ப எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டா நான் அரேஞ்ச் பண்றேன் என்று சர்வா சொன்னதும், எங்க சார், 5 ஸ்டார் ஹோட்டலா என்று ஆர்வத்தோடு கேட்டாள் மாயா. ஓஹோ மாயா, என்ன இப்போ எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போவீங்களா? நாளுக்கு நாள் உங்க லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது என்று சர்வா அவளை கிண்டல் செய்யும் நோக்கத்தில் கேட்க, அதை கேட்டு சிரித்த மாயா, சாரி சார், ஆனா அங்க போனாலும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும், அங்க சாப்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா என்று கற்பனையில் பேசிய அவள் முகம் அவள் ஆசையை கூற, மற்றவர்களோ அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு சட்டென ராகேஷ் மற்றும் திவ்யா பக்கம் திரும்பியவள்,
நீங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா? அங்க சாப்பிட்டிருக்கீங்களா என்று கேட்டாள். இல்லை என்பது போல தலையாட்டிய ராகேஷ், நீங்க அங்க போயிருக்கீங்களா என்று மாயாவிடம் கேட்டான். ஆம் என்று தலையாட்டிய மாயா முகமே அவளது சந்தோஷத்தை கூற திவ்யா மற்றும் ராகேஷ் முகம் சுருங்கிப் போனது. தாங்கள் மட்டும் அங்கு செல்லவில்லை என்ற ஏக்கம் அவர்கள் முகத்தில் அப்பட்டமாக தெரிய அதை கவனித்த சர்வா உடனே, நாம எல்லாரும் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போலாம், நான் உங்களை கூட்டிட்டு போறேன் என்றவன் திவ்யாவிடம் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்து லிஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்க என்று கூறினான். உடனே சந்தோஷத்தில் குதித்த மாயா ராகேஷோடு ஹைஃபை அடித்து கொண்டாடினாள். பிறகு அவர்கள் சர்வாவின் கேபினிலிருந்து சென்றுவிட பெருமூச்சு விட்ட சர்வா நிம்மதியாக தனது சேரில் அமர்ந்து மதிய உணவை சாப்பிட ஆரம்பித்தான். காலையிலிருந்து இங்கும் அங்கும் சுற்றி பல மீட்டிங்குகளை அட்டெண்ட் செய்து சர்வா சோர்ந்து போயிருந்தான். இந்த நிலையில் நேராகச் சென்று உறங்கினால் மட்டும் போதும் என்று அவன் யோசித்திருக்க, மற்றவர்களோ வெளியில் செல்ல வேண்டும் என்று ஆசையாக கேட்டதில் அதை மறுக்க முடியாமல் ஒப்புக்கொண்டான். அதுவும் தான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் என்ற அனைவரும் நம்பிக்கையோடு இருக்க சர்வாவிற்கு அதை கெடுக்கத் தோன்றவில்லை. பின் ஆபீஸ் நேரம் முடிந்ததும் வெளியில் வந்தவன் அருகில் ஓடி வந்த திவ்யா, பாஸ், 5 டேபிள் புக் பண்ணணும், எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஒரு சிலரால மட்டும் வர முடியல என்று சொல்லிக்கொண்டே சர்வாவுடன் அவள் லிப்டுக்குள் செல்ல பின்னாடியே ஓடி வந்து ராகேஷ், மாயா இருவரும் உள்ளே நுழைந்தனர். மாயா உடனே திவ்யாவிடம், எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்கல்ல, எல்லாரும் வராங்களா என்று கேட்க, சில பேர் மட்டும் வரல மேடம் என்று திவ்யா கூறிட, நினைச்ச என்று சிரித்த மாயா, சார், இதுவரைக்கும் இந்த மாதிரி இந்த ஆபீஸ்ல நடந்ததே இல்ல, எல்லாருமே இதை கேட்டு எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்காங்க தெரியுமா என்று கூற சிரித்துக்கொண்டே அவளை பார்த்து சர்வா, மத்தவங்கள பத்தி தெரியல, ஆனா நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது என்றதும் மற்றவர்கள் மாயாவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர். இருக்காதா சார், பை தி வே நாம விஐபி என்ட்ரியில தானே போக போறோம் என்று அவள் கேட்டதும் திவ்யா, ராகேஷ் இருவரும் விஐபி என்ட்ரியா என்று ஒரே நேரத்தில் கோரஸாக அதிர்ந்து கேட்டனர். மாயா, இதெல்லாம் ரொம்ப டூ மச், நாம கேட்டோன்னு சார் ஓகே சொன்னாரு, அதுக்காக நாம இப்படிலாம் பண்ணக்கூடாது என்று ராகேஷ் உடனே கூற சிரித்துக்கொண்டே லிப்டிலிருந்து வெளியே சென்ற சர்வா, உங்களையெல்லாம் ஈவினிங் ஹோட்டல்ல பாக்குறேன் என்று கூறி அங்கிருந்து சென்றுவிட மீண்டும் லிப்ட் கதவு மூடிக்கொண்டது. நிச்சயம் சர்வா நினைத்தால் அவர்களை விஐபி என்ட்ரியில் அழைத்துச் செல்ல முடியும் என மாயாவிற்கு நன்றாக தெரியும். அதனால்தான் துணிந்து அவனிடம் கேட்டாள். அவளை பொறுத்தவரை சர்வா டைகருக்கு மிகவும் நெருக்கமானவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவே செய்துவிட்டாள். ஒருவேளை சர்வா டைகருடைய ஸ்பையாக இருப்பானோ என்று கூட பலமுறை சந்தேகப்பட்டு இருக்கிறாள். சர்வா டைகருக்கு நெருக்கமானவன் என்றால் தான் சர்வாவிற்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய கணக்கு. அனைவருக்கும் முன்னாலேயே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்த சர்வா தன்னுடைய விஐபி கார்டை பயன்படுத்தி ஒரு ஹால் முழுவதையும் தன்னுடைய கம்பெனி ஊழியர்களுக்காக புக் செய்தான். அடுத்து ஒருவர் பின் ஒருவராக அங்கு வந்து சேர சர்வா புக் செய்திருந்த ஹாலை பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஓ மை காட் சார், ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரேன் தெரியுமா, என்னால நம்பவே முடியல, என்னால கூட தான் நம்ப முடியல, இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு, ஆஹா, இந்த இடத்தோட வாசனையே செம்மையா இருக்கு, சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு, மாதிரியெல்லாம் இல்ல, இது சொர்க்கமேதான், தேங்க்யூ பாஸ் என்று மாறி மாறி ஓடி வந்த அனைவரும் மகிழ்ச்சியில் குதூகலித்துவிட்டு உள்ளே செல்ல அதைக் கண்டு சர்வாவுக்கு இருந்த சோர்வெல்லாம் பறந்து போனது. பிறகு அனைவரும் ஆளுக்கு ஒரு சேரில் அமர்ந்துவிட பொதுவாக முன்னால் வந்து நின்ற சர்வா, நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்க எல்லாரோட உழைப்பாலதான் நம்ம கம்பெனி இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு, உங்க உழைப்பு அண்ட் உங்க நேர்மையும் தான் நமக்கு தினமும் புது புது ஆர்டரை கொண்டு வருது, அதனால தான் இந்த பார்ட்டியும் இன்னைக்கு நடக்குது, இது எல்லாமே உங்களால தான், உங்க டெடிகேஷன் தான் முழுக்க முழுக்க காரணம். இப்போ வேலை, ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வெயிட்டர் வந்து ஆர்டர் கேட்பாங்க, யாருக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் கூட தயக்கப்படாம ஆர்டர் பண்ணுங்க என்று சர்வா கூறியதும் கைத்தட்டி உற்சாகத்தை வெளிப்படுத்திய ஊழியர்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என யோசிக்க ஆரம்பித்திருந்தனர். தான் இப்போது வந்துவிடுவதாக மாயாவிடம் சைகையில் கூறிய சர்வா அங்கிருந்து நகர்ந்துவிட மாயா தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அனைத்தையும் பார்த்து கொண்டாள்.
நேராக வாஷ்ரூமுக்கு வந்த சர்வா முதலில் முகத்தை கழுவ வேண்டும் என நினைக்க, அப்போது வாஷ் பேசின் அருகில் நின்ற ஒருவர் போன் பார்த்துக் கொண்டிருக்க சர்வா சில நொடிகள் அமைதியாக நின்றான். அந்த நபர் முகம் கழுவுவது போல தெரியவில்லை. மாறாக போனில் மூழ்கியிருந்தவர் சர்வாவை கவனித்துவிட்டு, சாரி, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க என்று நகர்ந்து பாக்கெட்டில் இருந்த மாஸ்கை எடுத்து அணிந்து கொண்டார். லேசான சிரிப்போடு வாஷ்பேசின் அருகில் சென்ற சர்வா முகத்தை கழுவ தயாராக அந்த நபரும் வாஷ் ரூமிலிருந்து வெளியே செல்ல கதவை திறந்தார். அப்போது வெளியிலிருந்து போதையில் உள்ளே நுழைந்த ஒரு இளைஞன் கதவை வேகமாக திறக்க, அது அந்த மாஸ்க் அணிந்திருந்த நபர் மீது பட்டு அவர் கீழே விழுந்தார். ஆனால் அந்த இளைஞனோ, ஹலோ, பார்த்து வர மாட்டீங்க, கண்ணு தெரியாதா என்று போதையில் உளறினான். அவன் குரலை கேட்டு நிமிர்ந்த சர்வா கீழே விழுந்து கிடந்த அந்த நபரை வேகமாக தூக்குவதற்கு அருகில் சென்றான். அவர் கையை பிடித்து தூக்கும் பொழுது அவர் கையை பார்த்த சர்வா அதிர்ந்தான். அவன் இதயத் துடிப்பே ஒரு நொடி நின்று போனது. அந்த நபர் கையில் ஒரு மோதிரம் இருக்க, அந்த மோதிரத்தில் ஆர் என்ற எழுத்து இருந்தது. அதை பார்த்ததுமே சர்வா மூளைக்குள் ஆயிரக்கணக்கான நினைவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து செல்ல அப்படியே உறைந்து நின்று விட்டான். அந்த நபர் கீழே கிடந்த தனது போனை எடுத்துக்கொண்டு அடுத்த நொடியே அங்கிருந்து வெளியே செல்ல, சில நிமிடங்கள் கழித்து சுய நினைவுக்கு வந்த சர்வா முகத்தை துடைக்காமல் கூட வெளியில் வந்து விட்டான். அவனால் இப்போது வரை தன் கண்களையே நம்ப முடியவில்லை. மனதிற்குள் பல கேள்விகள் வட்டமடிக்க, அந்த நபர் செல்வதற்கு முன் அவனை பிடித்து தன் கேள்விக்கான பதிலை கண்டுபிடித்துவிட வேண்டும் என நினைத்தவன் வேகமாக அந்த நபர் செல்லும் திசையில் ஓடினான். இருவரும் ஹோட்டல் காரிடாரை அடைந்திருந்தனர். சர்வா அந்த நபர் பின்னாலேயே செல்ல, திடீரென அங்கு வந்து நின்ற வெயிட்டர் கையில் தண்ணீர் கிளாசுகள் அடங்கியிருந்த ட்ரேயை நீட்ட, அதிலிருந்து ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்க தயாரானார் அந்த நபர். அதை பார்த்ததும் சர்வாவிற்குள் ஒரு யோசனை தோன்ற, வேகமாக அந்த நபரை நோக்கிச் சென்றவன் தெரியாமல் இடிப்பது போல அவர் கையிலிருந்த கிளாஸை தட்டிவிட்டான். அதில் அந்த தண்ணீர் அனைத்தும் அவர் முகத்திலேயே ஊற்றியது. கூடவே சர்வா நகரும் பொழுது அவர் காலையும் தட்டிவிட அந்த நபர் கீழே விழுந்தார். மாஸ்க் நனைந்து போனதால் இப்போது அந்த மாஸ்கை கழட்டித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார் அந்த மர்ம மனிதர். அடுத்த நொடி எதுவும் தெரியாதது போல அவருக்கு கை கொடுத்த சர்வா, உங்களுக்கு அடி எதுவும் பட்டுடுச்சா என்ற அக்கறையுடன் கேட்டான். நோ, ஐ எம் ஃபைன் என்று கூறி அந்த நபர் எழுந்து நிற்க, சாரி, என்னாலதான் உங்க மாஸ்க, ஐ எம் சாரி என்று தயங்கிக் கொண்டே சொன்ன சர்வாவின் பார்வை முழுவதும் அந்த நபரின் கண்களைத்தான் உற்று கவனித்துக் கொண்டிருந்தது. பின் தனது பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீஃபை எடுத்து நீட்டியவன், முகத்தை தொடச்சுக்கோங்க என்று நீட்ட, தேங்க்யூ என்று அதை வாங்கிய அந்த நபர் மாஸ்கை கழட்டிவிட்டு முகத்தை துடைக்க ஆரம்பித்தார். அடுத்த நொடி சர்வாவின் கண்கள் இன்னும் பெரும் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதில் அந்த முகத்திலேயே கிடைத்துவிட, எதுவும் பேசாமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றான் சர்வா. முகத்தை துடைத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்த அந்த நபர் கர்ச்சீஃபை சர்வாவிடம் நீட்ட, சிரித்துக்கொண்டு அதை வாங்கிக் கொண்டான். பதிலுக்கு சிரித்த அந்த நபர் தேங்க்யூ என்று கூறி அங்கிருந்து நகர்ந்துவிட, இதயத் துடிப்பு எகிற நின்று கொண்டிருந்த சர்வா நெஞ்சின் மீது கை வைத்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, இது எப்படி பாசிபிள்? எப்படி ராணா எப்படி இன்னும் உயிரோடு இருக்கான் என்று சத்தமாக தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டவனுக்கு தலை சுற்றியது. ராணாவை மீண்டும் உயிரோடு பார்த்ததில் சர்வா பார்த்த நபர் உண்மையிலேயே ராணாவா? ராணா எப்படி உயிருடன் வந்தான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.